வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2024 கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சில முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் 2 கேள்விகள் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புடைய சாம்பிள் எவ்வளவு அப்படின்னா 1997 பேர்கிட்ட கேள்விகள் கேட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சாம்பிள் சைஸ் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சில பேர் கேள்விகள் எழுப்ப, சைஸ் கம்மியா இருந்தாலும் ஆனா குவாலிட்டியா நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, யார் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுல அதிமுகவுக்கு 46% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுது அப்படின்னு 46% பேர் சொல்லியிருக்காங்க. பாஜக தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுது அப்படின்னு 29% பேர் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுது அப்படின்னு 18% பேர் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்என் உடைய சர்வேயை நம்ம அடிக்கடி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ்என் எடுக்கக்கூடிய சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா பல தொகுதிகளில் இப்போ அதிமுகவை பாஜகவுடைய அணி முந்திக்கு இருக்கு, பாஜகவுடைய அணி அதிமுக அணியை ஓரங்கட்டிக்கு இருக்கு அப்படின்னு எஸ்எஸ்என் சர்வே வெளியிடுறாங்க. ஆனால் சாணக்கியாவுடைய சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக தான் செயல்படுது அப்படின்னு 46% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. பாஜகவுக்கு 29% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதன் பின்னணியில் நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த அதிமுகவுக்கு 46% அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் இருப்பாங்க, திமுகவுடைய ஆதரவாளர்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனது திமுகவுடைய ஆதரவாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, குறிப்பா அதிமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக தான் எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக தான் எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. களம், தமிழக அரசியல் களம் திமுகவா அதிமுகவா இப்படி தான் இருக்கணுமே தவிர புதுசா மூணாவதா யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல 2 கட்சியை சேர்ந்தவர்களும் உறுதியா இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியூஸ் 18க்கு ஒரு நேர்காணல் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த நேர்காணல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, கடந்த 50-60 வருடங்களாக அதிமுகவா திமுகவா இப்படிதான் களம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அதிமுக பெருசா வலிமையாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது தமிழகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அப்ப இதுல இருந்தே திமுகவுடைய 100% கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவுக்கு எதிரியாக அதிமுக தான் இருக்கணும், பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் உறுதியா இருக்காங்க, அதிமுகவும் உறுதியா இருக்காங்க. ஏன்னா பாஜக ஒன்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்து அவங்களால வெளியே போகவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட குஜராத் எடுத்துக்குவோம், ராஜஸ்தான் எடுத்துக்குவோம், உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்குவோம், அங்கெல்லாம் எவ்வளவு வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அது போன்ற சூழல் தமிழகத்தில் உருவாயிரும். அதனால பாஜகவை உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல திராவிட கட்சிகள் உறுதியாக இருக்காங்க. அப்போ யாரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவது அப்படிங்கிற கேள்விக்கு 46% பேர் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்களே, அதுல அதிமுகவினரும் இருப்பாங்க, திமுகவினரும் இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியான தகவல். பாஜகவுக்கு 29% பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க பாஜகவுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அப்ப தமிழகத்துல பிஜேபி சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுது அப்படின்னு 29% பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுக திமுகவுடைய கூட்டணியில இல்ல இப்ப பாஜக, அப்படி இருந்தும் 29% பேரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா களத்துல பாஜக வேகமாக வளர்ந்து வருது அப்படிங்கிறத உறுதியா இந்த புள்ளி விவரங்களே, இந்த சர்வே முடிவே காட்டுது. ரெண்டாவது என்ன கேள்வி அப்படின்னா, அதிமுக பாஜகவுடைய பிளவு இருக்கு பார்த்தீங்களா, அது யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு 53% பேர் திமுகவுக்கு தான் இது லாபம், அதிமுக பாஜகவுடைய பிளவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தெரிஞ்ச விஷயம்தான். அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க, ஒரே கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 2024 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக பாஜகவுடைய கூட்டணி நிச்சயமா வாங்கியிருக்கோம். ஆனா அவசரப்பட்டு அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வலிமையான காரணம் கூட இல்லை, இந்த கூட்டணி முறிவுக்கு ஒரு வலிமையான காரணத்தை கூட அதிமுகவினர் சொல்லல, அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்லல. அப்ப அவசரப்பட்டு களத்துல பாஜக வேகமாக வளர்ந்து வருது, அதனால அவங்கள நம்ம கூட வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதிமுக இந்த முடிவு எடுத்தாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அப்ப
அதிமுக பாஜகவுடைய பிளவு யாருக்கு லாபம் அப்படின்னா 26% பேர் அதிமுகவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 21% பேர் பாஜகவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதிமுகவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதில் திமுகவும் உள்ள இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் பொது எதிரி பாஜக அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே 26% திமுகவினரும் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல இந்த 2வது கேள்வியில 21% பேர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகத்துல பாஜகவுடைய வாக்கு வங்கி 15% 20% இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றேன். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எல்லாத்திலிருந்து இந்த பாண்டேவுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுப்படி ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது. என்ன தெரியுமா, பாஜக தமிழகத்துக்குள்ள காலை வந்து ஊன்ற முடியாது, ஒத்த ஓட்டு பாஜக, தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொல்றதெல்லாம் இனி வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி 3வது பெரிய கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி தான் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்ல முடியும். 2வது பெரிய கட்சியாக அவங்க வளர்ந்துட்டாங்களா, அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ள போறாங்களா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.